ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் இந்த புனிதமிக்க ரமலானுடைய கடைசி பத்தி கடைசி இரவிலே முதல் பத்தி கடைசி இரவிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறோம். அன்பர்களே, இன்று குர்ஆனுடைய சூறாக்களில் அல்லாஹ்வால் அழகிய வரலாறு என்று புகழப்பட்ட சூரத்துல் யூசுப் ஓதப்பட்டது. அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கும் பொழுது அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்லுகிறார். இந்த சூறாவை அல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் கஸஸ், வரலாறுகளில் மிக அழகான வரலாறு என்று யூசுப் நபியுடைய வரலாறை தனியாக ஒரு சூரா, யூசுப் சூரா என்றே போட்டு அதனுடைய வரலாறை முழுமையாக அல்லாஹ் தஆலா அந்த சூறாவிலே வர்ணிக்கிறார். அல்லாஹ் தஆலாவுடைய செயல் எதுவுமே வீணானதல்ல. அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஒவ்வொன்றுமே ஆயிரக்கணக்கான படிப்பினைகளை கொண்டது என்பது நாம் அறிந்ததுதான். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளுமே ஏராளமான படிப்பினைகள். ஒவ்வொரு ஆயத்தையும் லஹரும் பத்துனும் ஹதீஸ்ல வருது. ஒவ்வொரு ஆயத்திற்கும் வெளிரங்கம் இருக்கிறது, உள்ரங்கம் இருக்கிறது. வெளிரங்கமான ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு உள்ரங்கமான ஒரு அர்த்தம் இருக்கும். வலி பத்தினியா பத்தும், அதனுடைய உள்ரங்கத்துக்கு இன்னும் உள்ரங்கம் இருக்கும். இப்படி குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு இன்னும் அதிகம் விளக்கம் இருந்துட்டே இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அன்பர்களே, குர்ஆனுடைய விளக்கத்தை நம்ம விளக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு ஆயத்தை எடுத்தாலும் நூற்றுக்கணக்கான விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது முடியவே முடியாது. குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்க முடியாது. நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒரு குர்ஆனுடைய ஒரு ஆயத்துடைய விளக்கத்தை நாம் விளங்கி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆயத்திலுமே, குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துமே ஆயிரக்கணக்கான விஷயங்களை, படிப்பினைகளை பொதிந்ததாக இருக்கிற காரணம் அது என்னன்னா, அது அல்லாஹ்வுடைய கலாம். கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சுடைய வேல்யூ இருக்கே அவ்வளவு மதிப்பானது. அப்ப யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல டீடைலா அல்லாஹ் சொல்றான். அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு படிப்பினை இருக்கிறது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முக்கியமான ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல்ல என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக நமக்கு தருவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இரு பேருடைய வரலாறிலே பொறுமை, சபுர் ஜமீல் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். அந்த பொறுமையை எல்லாம் சபுர் ஜமீல் என்று வர்ணிக்கிறான். அழகிய பொறுமையை காக்க வேண்டும். அதாவது எந்த சோதனைகளின் போதும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையை பொறுமையாக எதிர்கொள்வது, அதில் எந்த விதமான பதட்டம் கொள்ளாமல் இருப்பது, அதில் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது. மூணு விஷயம் இருக்கு, நல்லா விளங்கணும். ஒரு சோதனை வருகிறது, அந்த சோதனையின் போது பொறுமையா இருப்பதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த விஷயத்திலே அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது. இன்னைக்கு நம்ம சோதனைகள் வந்த உடனே என்ன செய்யறோம்? உடனே நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இறைவன் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரியமான புள்ள, அந்த புள்ளை அவரு கொண்டு போய் அவர்களை கிணத்துல போட்டு வந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை சொல்ல நேரம் இல்லை. கிணத்துல போட்டு அவர் சகோதரர்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டு வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி ஓனாய் தின்னுச்சுன்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நல்லா தெரிஞ்சு போச்சு, இங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர்கள் கொண்டு வந்த ஒரு சட்டையை, ஒரு ஆட்டை அறுத்து அந்த சட்டையை, அந்த ஆட்டுடைய ரத்தத்தை நினைச்சு பாருங்க, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டை அப்படின்னு சொல்லி யூசுப் சட்டையை கழட்டி வச்சிருந்தாங்க. அதை கொண்டு காமிச்சாங்க. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இது பொய்யானது. காரணம் வந்து ஓனாய் தின்னு அந்த சட்டை கிழிஞ்சிருக்கும், சுத்தமா இருக்கு, படிச்சுட்டு இருக்குது, வெறும் ரத்தம் மட்டும் போட்டுருக்குது. பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறது விளக்கிட்டாங்க. இருந்தாலும் சபரன் ஜமீலா இருந்தான். இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இது அல்லாஹ்வுடைய விருப்பம். இப்படி இருந்தால் நான் பொருந்திக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அழுதார்கள். அழுவது என்பது வேறு, அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது என்பது வேறு. ஒரு கவலையின் போது நாம்
சில பேருக்கு அந்த மாதிரி மனசு கல் மனசுக்குள்ளவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த மாதிரி சொல்ல சுசல்லாசனம் அவர்கள் தன்னுடைய பேரப்புள்ள மூத்தா போகும்போது கண்ணில் தண்ணீர் வருது. அப்ப சாமி பக்கத்துல சாமி கேட்கறான், யாரும் நீங்களும் அழுதுறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மனிதனுடைய இயல்பு, இது அழுகை வரத்தான் செய்யும். இது சபருக்கு மாற்றம் அல்லன்ட்டாங்க. சபுரு ஆனா சபுருனா என்ன? சபுருடைய அசல் என்ன? அசலான சபுரு என்னன்னா அல்லாஹ்வை அந்த விஷயத்திலே பொருந்திக் கொள்வது. அல்லாஹ் எனக்கு என்ன நாடினானோ அது நடக்கிறது, அதை நான் பொருந்திக் கொண்டேன், என்னுடைய தக்தீரில் இருந்துச்சு நடந்துருச்சு என்று பொருந்திக் கொள்வது இருக்கிறதே, இது சபுர்ல மிக முக்கியமான விஷயம். நிறைய பேர் வார்த்தைகளை விட்டுடுவார். நீங்களா எனக்கு தான் இந்த மாதிரி செய்வானா, நானும் தொழுவதான் செய்யறேன், வாழ்தான் செய்யறேன், மனசுக்குள்ள 1000 குறைகள் உள்ளத்துல அல்லாஹ் பத்தி குறைகள் உள்ளத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்த உடனே உள்ள அலைமாய் நீ எனக்கு தான் கொடுக்கணும் அல்ல, வேற யாரும் அல்ல. சில பேர் சில வாய்த்தோடு சொல்லிடுறாங்க குஃப்ரான வார்த்தைகள் அதெல்லாம், அல்லாஹ் வேற யாரும் கண்ணு தெரியல, நான் தான் தெரிஞ்சேன்னா அப்படிலாம் சில பேர் பேச ஆரம்பிச்சிடறாங்க. நல்லா வாழ்ந்தா போனாங்க. அப்ப பொறுமை என்பதுடைய முதல் விஷயம் என்னன்னா, எது நடந்ததோ அது கரெக்டு தான் நடந்துச்சு, எது நடந்ததோ அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்தது. இதை நாம எல்லாம் குட்டிகள் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தக்தீரின்படி நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த விஷயத்திலே நான் அல்லாஹ்வை முழுமையாக பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது பொறுமை. இது சமூகத்தில் முக்கியமான விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா, அந்த சோதனை வரும் பொழுது அந்த சோதனையின் போது அல்லாஹ்வை முழுமையாக பொருந்திக் கொண்டு அந்த நேரத்திலே நாம் அமைதி காப்போம். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய துஆ செய்யறது அமைதியா இருக்கும். சில பேர் சத்தம் போட்டு, சில மூத்துக்கெல்லாம் போனா பார்த்தா ஒரே சத்தம், குரலிட்டு அழுகிறது, சொல்லி சத்தம் போட்டு அழுகிறது. இந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுது எல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அதாவது கவலையின் காரணமாக கண்ணீர் விடுவது, அவங்களுக்கான துஆ செய்யறதுங்கிற விஷயம் வேற. அதை நியாயம் சொல்றாங்க, அதாவது சத்தம் போட்டு உப்பாரி வச்சு அழுகிறது, இந்த மாதிரிலாம் இஸ்லாம் தடை செய்யுது. பண்பர்களே, எந்த சோதனை வந்தாலும் அதை பொறுமையாக எதிர்கொண்டு அந்த சோதனை நிச்சயமா அல்லாஹ் தஆலா இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமா ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் லேசு இருக்குது அல்லாஹ் தஆலா. அப்ப இந்த கஷ்டத்துக்கு கஷ்டம் அல்லாஹ் நம்ம கொடுக்குறான்னா நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு லேசு இருக்கு. பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட்டு பிரிச்சான், தந்தையை விட்டு பிரிச்சான். ஆனால் மிகப்பெரிய அரசராக அல்லாஹ் அவரை கொண்டு போய் அதுக்கு பின்னாடி அவன் நபியாக அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். அப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி உங்களுக்கு லேசு வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டத்துக்கு பின்னாடி 2 லேசு இருக்குன்னு வராது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா 2 லேசு வரப்போகுதுன்னு அர்த்தம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அப்ப ஒரு கஷ்டம் வந்தா அதை சகித்துக் கொள்வது, அதை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம அந்த சோதனையை பொறுமையாக இருந்து சபர ஜமீலாக இருப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். இது ஒண்ணு. இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல நிறைய படிப்பினைகள், அதுல மிக முக்கியமான படிப்பினைகள் என்னன்னா பொறுமையாக இருக்கு. ஒண்ணு பொறுமை. இரண்டாவது பாத்தீங்கன்னா மன உறுதி, மன தூய்மை என்று சொல்லலாம். மன உறுதி, மன தூய்மை என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல இது பின்னாடி நிறைய படிப்பினைகள் இருக்கு. 1-2 மட்டும் சொல்லி காட்டுறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரு சுலேஹா என்ற பெண் அவங்கள தவறான விஷயத்துக்காக அழைக்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இளம் வயதிலும் அந்த இளம் பருவத்திலும் தன்னுடைய இச்சையை முழுமையாக கட்டுப்படுத்தி, இத்தனைக்கும் அவங்க தன்னுடைய நபியாக அவங்க அறிவிக்கப்படல, நபியாக ஆகல, அதற்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்பயே தன்னுடைய மனோ இச்சையை முழுமையாக கட்டுப்படுத்தி எந்த நேரத்திலும் தவறில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் மிக ஜாக்கிரதையா இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க, அதனால சொல்றேன். முக்கியமா சுசல்லான்னு சொல்லி காமிச்சாங்க. நான் இந்த சமுதாயத்துக்கு 2 விஷயத்தை பயப்படுறேன். ஒண்ணு பெண்கள் சொன்னாங்க, பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துங்க. ஏன்னா அந்நிசாவு ஹபாயு ஷைத்தான், பெண்கள் இருக்கிறார்களே அது ஷைத்தானுடைய வலைகள் என்று சொன்னாங்க. ஷைத்தான் நம்மளை வடிகெடுப்பதற்கு போடக்கூடிய வலைகள் மிக முக்கியமான வலை பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கணும். எவ்வளவு பெரும் சூஃபி எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல சீக்கிரம் கவுத்துணும். இந்த விஷயத்த என்ன கவுத்துணும்.
அப்ப அந்த அவர் அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை பயப்பட்டு அல்லாஹ் ஒரு அச்சத்திலே அவர்கள் அதை விட்டு ஓடினாங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய விஷயம். ஹதீஸ்லயே வருது, அதாவது அரசுடைய நிழலில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது அப்பயே சொல்றாங்க. என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு பெண், அழகான பெண் ஒரு ஆணை இச்சை காட்டி மயக்க பார்க்கிறா. அப்ப அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், பக்கம் வர மாட்டேன் என்று தன்னுடைய பார்வை தாழ்த்தி கொண்டு தகுதி போரானே அரசுடைய நிழலில் இருக்க மாட்டான் சொல்றாங்க. ஒரு இளைஞர், ஒரு இளம் மனிதர், அந்த மனிதர் அல்லாஹ்வை பயந்து அந்நிய பெண்ணை பார்க்காமல் அந்நிய பெண்ணின் பக்கம் போகாமல் இருக்கிறாரே, அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து தான். இப்படி ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா கருப்பு வைத்திருக்கிற, பெண்களுக்கு கருப்பு இருக்கு, ஆண்களுக்கு கருப்பு இருக்கு. பெண்களும் அதே மாதிரி, இப்படி ஆண்கள் அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராமோ, பெண்களும் கவனிக்கணும், அந்நிய ஆணை பார்ப்பது ஹராம் தான். அந்நிய ஆணை ஏறிட்டு பார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ரெண்டு பேர்த்தையும் சொல்றான், குல்லில் முஃமினாத் யகுல்ன மின் அப்சாரிஹின்ன, பெண்களே உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பார்வை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அந்நிய ஆண் முன்னால் நீங்க பார்க்கிறோம், எல்லா கடத்தலிலும் சர்வசாதாரணமா பெண்கள் உணவறாங்க. எல்லா ஜவுளி கடையில பார்த்தா வெறும் முஸ்லிம் பெண்கள் தலையாக, அவன் சேல்ஸ்மேன் ஃபுல்லா எல்லா ஆண்களா தான் இருக்கான். சகஜமா பேசுறான், முகத்தை திறந்து போட்டுட்டு வெட்கமே இல்லாம. அல்லாஹ் சொல்றான், பார்வை பார்வை கூட பார்க்க வேண்டாம், முகத்தை தாழ்த்திக்கும் அப்படி அல்லா சொல்றியா. முதல்ல நபுசாரி, பெண்களே உங்கள் பார்வை ஆண்கள் எப்படி தாழ்த்த வேண்டுமோ, ஒரு அந்நிய பெண் முன்னாடி வர்றா, ஏறிட்டு பார்ப்பது ஹராம், பார்க்காத, பார்வை தாழ்த்திக்கும். முதல் பார்வை ஜாயிஸ் எல்லாம் சொன்னாங்க, கோரனை தற்செயலப்படுது. முதல் பார்வை, இரண்டாவது பார்வை திரும்பி பார்க்கற பத்தியா, அது ஹராம் தான். அந்த பார்வை ஹராமான பார்வை, ஷைத்தானுடைய பார்வை. இது எப்படி ஆணுக்கோ ரெண்டுமே பெண்ணுக்கும் சமம் தான். ஒரு பெண் ஆணை பார்ப்பதும் அதே மாதிரி ஹராம் தான். உன் கணவன் அல்லாத, உனக்கு ஜாயிஸாக்கப்பட்டவர்கள் அல்லாத மற்ற ஆணை ஏறிட்டு பார்ப்பது எதுக்காக இருக்கிறது? ஜாயிஸ் இல்லை. பார்க்கறோம் நீங்க நிறைய வீடுகள்ல சர்வசாரம் பால்காரன் அட்டை அடிக்கிறாங்க. பொம்பளைங்க கணக்கா எவனா ஒருத்தர் ரோட்ல வித்துட்டு வரணும் உட்காந்து அட்டை அடிக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் ஹராமான பேச்சு, ஹராமான பார்வை. அதே போல எப்படி நாம் வெளியிலே இதையெல்லாம் பார்ப்பது கூடாதோ, நம்முடைய போன்லையும் தான் பார்க்க கூடாது, டிவிலையும் பார்க்க கூடாது, அதுவும் ஹராம் தான். வெளியில எப்படி அந்நிய ஆணை பார்ப்பது ஹராமோ, டிவியில அந்நிய வந்தாலும் அந்நிய பெண் வந்தாலும் அது ஹராம் தான். வீட்டுல உட்காந்து குடும்பமே உட்காந்து அந்நிய பெண் அந்நியான எல்லாம் ஆட்ட ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லா சினிமாவும் உட்காந்து வீட்டுல உட்காந்து குடும்பமே பார்க்கறாங்க. இன்னைக்கு ஆனா முடியாச்சு, கொஞ்சம் கூட அந்த ஹயா எடுபட்டு போச்சு. அந்நிய ஆணை பார்ப்பது பெண்ணுக்கு ஹராம், அந்நிய பெண்ணை பார்ப்பது ஆணுக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா ஹராமா பார்க்கலாம். அது எதுல பார்த்தாலும் ஹராம் தான். செல்லுபோன்ல பார்த்தாலும் ஹராம் தான், டிவியில பார்த்தாலும் ஹராம் தான். நண்பர்களே, தோழர்களே, இந்த விஷயத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண் அழைத்த பொழுது அவங்க சொல்றாங்க, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, இந்த முசீபத்தை விட நான் சிறையில போயிருக்கிறது ரொம்ப பெரிய ரஹ்மத். எனக்கு சிறையில இருக்கிறது இதை விட எனக்கு எது பெருசு, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஜெயில போயிருக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயத்துக்காக வேண்டி போய் ஜெயில போய் ஒரு வருஷம் இருந்தாங்க. 20 வருஷம் ஜெயில உட்கார்ந்தாங்க. இல்லைங்களா? இருக்காமா இந்த ஒரு முசீபத்து வந்துடக்கூடாது, இந்த பெண்ணுடைய விஷயத்துல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதை விட எனக்கு அது பெட்டர் என்று சொல்லி அல்லாஹ் துவா கேட்கிறாங்க. யாரும் நீ வந்து பாதுகாத்துது, ஜெயிலியா கொண்டு வச்சிருக்கீங்க, இந்த வீட்டுல வச்சிருக்காங்க என்று சொல்லி ஜெயில போய் இருந்துட்டான். எவ்வளவு தன்னுடைய கருப்பை பாதுகாத்திருக்கிறார். அந்த மாதிரி கருப்பை பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய மீது கடமை. ஏன்னா இந்த காலத்துல பெரிய முசீபத்துனா அதுதான். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எந்த டிவி துறை, செல்போன் துறை எங்க பார்த்தாலும் அதுதான், இந்த முசீபத் தான். சர்வ சாதாரணமாக ஆண்களும் பெண்களும் பழகுவதும் பேசுவதும் அவங்களுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் ஓப்பனா இன்னைக்கு காட்டுறாங்க. எல்லாமே நல்லா பாதுகாக்கணும். அப்ப அன்பர்களே, இதையெல்லாம் விட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்கள் நமக்கு காட்டுகிறது. அதே போல இன்னும் பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கும் குணம், தன்னுடைய அன்னைமார்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை கொண்டு போய் இடத்துல தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க அரசராக வந்த பிறகு இவங்கெல்லாம் அவங்களை தேடி வர்றாங்க. நீண்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த நேரத்துல நினைச்சிருந்தா பணி வாங்கிருக்கலாம், ஏடா இப்ப தூக்கி போட்டீங்க, என்ன ஒரு திமிரு இருக்கு உங்களுக்கு, இப்ப நான் வச்சுக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லி இப்ப ஏன்டான்றா, என்ன என்னை கொண்டு போய் நினைச்சீங்க பண்ணீங்கல்ல, இப்ப நாம என்ன செய்யணும், கையில் கிடைச்சா மாட்டா சும்மா விடுவோம். ஒருத்தவங்களை கொண்டு போய் காட்டுல தூக்கி போட்டு
விட்டுட்டு நடுக்காட்டில் விட்டு கிணத்துல தூக்கி போட்டு விட்டான். திருப்பி அவன் கிடைச்சான் அவன் கையில, நீங்க தப்பிச்சு விட்டீங்க. திருப்பி நல்லா வாய்ப்பா அவன் கையில கிடைச்சான். சும்மா விட்டுருவீங்களா? உண்மையில சும்மா ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டான்னா எப்ப திருப்பி வாய்ப்பு பண்ணி பார்த்துக்கலாம், திருப்பி அடிக்கிறதுக்கு. அவன் அடிச்சுட்டு போயிட்டா திருப்பி அடிச்சே ஆகும் அப்படின்னு நாம இன்னைக்கு பாக்குறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாங்க. ஆனா திருப்பி அந்த அண்ணன்மார்கள் வந்த பொழுது என்ன செஞ்சாங்க? அவங்கள மன்னிச்சுட்டாங்க. மன்னிச்சு என்ன செஞ்சாங்க? தம்பி அவங்கள பரிபூர்ணமா அவங்களுக்குள்ள எல்லா கண்ணியும் செஞ்சு நான் தான் அவங்க யூசுப்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் மனம் திருத்தினார்கள் என்பது வரலாறு. அப்ப மன்னிக்கும் குணம் ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் வாய்ப்பு தந்தால் அடுத்தடுத்து பேசலாம். அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் என்ன படிப்பு இருக்கிறதோ அதை எடுத்து நம் வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை முழுமையாக பொருந்தி, நம்முடைய சோதனைகளின் போது அல்லாஹ்வை முழுமையாக பொருந்தி, அல்லாஹ்வுடைய தப்தீரை புரிந்து கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.